ஒரு போராட்டம்னா எப்படி இருக்கணும்? கல்வீச்சு, தடியடி, கைதுன்னு இப்படியா? இல்லை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இப்படியா? அப்படி இப்படின்னு எப்படியோ இந்தியாவில் வரலாறு காணாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. பிரதமர் மோடி அவர்களின் அரசாங்கத்தில் இருந்த ஒரு மத்திய அமைச்சரை பதவி விலக வச்சிருக்கு இன்றைய ஜென்சி தலைமுறையின் புதுவிதமான போராட்டம். ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்ச இந்த போராட்டத்தில் சில கொண்டாட்டமான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. அதோட பின்னணியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் அருண் பாண்டியன். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள், இதை எல்லாத்தையும் எதிர்த்து சிஜேபி அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் ஒரு மாணவர் படையை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், அவர் பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி இவங்களோட போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற இடத்துல இவங்களோட போராட்டத்தை தொடங்குறாங்க. அந்த போராட்டத்தில் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் அவரும் இணையிறாரு. அவர் இணைஞ்சதுக்கு அப்புறமா இந்த போராட்டம் இந்திய அளவில் கவனம் பெறுது. அதுக்கப்புறம் ஜூலை 20 அன்னைக்கு நாடாளுமன்றத்தை நோக்கி இந்த போராட்டக்காரர்கள் பேரணி மேற்கொண்டாங்க. அந்த பேரணியில தான் போலீசார் தடியடி நடத்தினதா சொல்லப்படுது. ஒட்டு மொத்தத்தில் அன்னைக்கு போராட்டக்களம் கலவரக்காடாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞரும், குறிப்பாக ஜென்சி தலைமுறையினர் இந்த தாக்குதலை பார்த்துட்டு ரொம்பவே கொதித்து எழுந்தாங்க. இந்த போராட்டம் டெல்லியில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, பீகார் போன்ற பல்வேறு இடங்கள்லையுமே மாணவர் படையினர் ஒன்று சேர்ந்து போராட்டத்தை நடத்த ஆரம்பித்தாங்க. இப்படி இந்தியாவையே பேச வச்ச அந்த போராட்டத்தை பற்றி ஒட்டுமொத்த ஊடகங்களும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மறுபுறம் ஜென்சி தலைமுறையினர் அந்த போராட்டத்தை வேற விதமாக கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே சோசியல் மீடியாவில் மட்டுமே வைரலாச்சு. ஜென்சி கிட்ஸோட ப்ரொட்டஸ்ட் இப்படித்தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பலரையும் யோசிக்க வச்சிருச்சு. என்னன்னா, காந்தியடிகள் தொடங்கின அகிம்சை வழி போராட்டம் மாதிரி தான் இந்த போராட்டமும் ஆரம்பத்தில் தொடங்குச்சு. ஆனால் போலீஸாரோட அந்த தடியடி பிரச்சனைக்கு அப்புறம் தான் அந்த போராட்டம் ஒட்டு மொத்தமாக வேற ஒரு கோணத்தில் மாறி நின்றுச்சு. எல்லாமே கொண்டாட்டம், பொழுதுபோக்கு மட்டும்தான். ஒரு பக்கம் சீட்டுக்கட்டு கபடினா, இன்னொரு பக்கம் கிரிக்கெட், டென்னிஸ்னு அந்த போராட்ட களத்தையே கிரவுண்டாக மாற்றி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை விரட்டி அடிக்க போலீஸார் தண்ணீரை பீச்சி அடித்தா அதில் மேகங்கருக்குது பாடலுக்கு டான்ஸ் ஆடுற லெவலுக்கு போராட்டக்காரர்கள் இறங்கி டான்ஸ் ஆடினது வடிவேலு காமெடியை தான் நமக்கு நினைவுபடுத்துது. இந்த டான்ஸ் வீடியோவை பார்த்துட்டு மற்ற இடங்களில் போராட்டம் பண்ண இளைஞர்களும் மாணவர் படையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸார்கிட்டயே போயிட்டு, சார் எங்கள் மேலே எப்போ தண்ணியை பீச்சடிப்பீங்க, நாங்கள் டான்ஸ் ஆடணும், வெயில் வேற ரொம்ப அடிக்குது அப்படின்னு கேட்டதெல்லாம் காமெடியின் உச்சம்னே சொல்லலாம். பீகார்காரர்களோட போராட்டத்தில் நடந்த அட்ராசிட்டி எல்லாம் பார்த்துட்டு
பீகார் இஸ் நாட் ஃபார் பிகைனர்ஸ் அப்படிங்கிற அடமொழியோட இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள் எல்லாருமே வீடியோ போட்டு வைரல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக நம்ம ஊரில் ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா அதில் கலந்துக்கிறதுக்கு தேச தலைவர்கள், அதாவது மகாத்மா காந்தியடிகள், மகாகவி பாரதியார் போன்றவங்களோட கெட்டப்பில் தான் வந்து போராட்டத்தில் கலந்துக்குவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த போராட்டத்தில் ஹாலிவுட் ஸ்டார்களான ஸ்பைடர்மேனு, அவெஞ்சர்ஸ் குரூப்பு, அது மட்டும் இல்லாமல் பவர் ரேஞ்சர்ஸு, மணி ஹெய்ஸ்ட் ஹீரோக்கள்னு பல பேரை உள்ளே இறக்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த கொரில்லா போட்ட ஆட்டமெல்லாம் அப்பப்பா அப்படி இருந்துச்சு. கண்டதையும் கண்டென்ட் ஆக்கிற இந்த காலத்தில் போலீஸார் போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை விரட்டி அடிக்கும்போது ஜென்சி கிட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த போராட்டத்திலிருந்து தெரிச்சு ஓடுறத வீடியோவாக எடுத்து சவ்வே சர்ஃபர்ஸ் அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு ரீல்ஸ் போட்டது காமெடி பஜார் தான் போங்க. இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்க யாருமே போராட்டத்துக்காக வரல, எல்லாரும் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் எடுத்து போட்டு லைக்ஸ் வாங்குறதுக்கும் ஃபாலோவர்ஸை ஏற்றிக்கிறதுக்கும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் தான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பல பேர் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கொண்டாட்டம் பொழுதுபோக்குன்னு போராட்டம் ஒரு பக்கம் ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு பசிக்கும்ல, அவங்களுக்கு எனர்ஜி வேணும்ல, இதை யாருமே யோசிக்கல. அந்த நேரத்தில் தான் யார் என்னன்னே தெரியாமல் சில உணவு டெலிவரி பாய்ஸ் வந்து அந்த இடத்துல போராடிக்கிட்டு இருந்த இளைஞர்களுக்கு சாப்பாடு பொட்டலங்களை கொடுத்துட்டு போனாங்க. அவங்கக்கிட்ட ஏங்க யாருங்க இதை கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது, இந்த போராட்டத்தில் கலந்துக்க முடியாத ஒருத்தங்க உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிட்டு முகம் தெரியாத யாரோ ஒரு நல்ல உள்ளம் உங்களுக்காக ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி எக்கச்சக்கமான உணவு பார்சல்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. உணவு மட்டும் இல்லாமல் பிஸ்கெட்டு, அவங்களுக்கான ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில்னு எக்கச்சக்கமான பொருட்கள் ஆர்டர் பண்ணி வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு மருத்துவ குழுவோட உதவியும் வந்திருக்கு. பெண்களுக்கு தேவையான அனைத்து அவசர உதவிகளுமே, அவசர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களுமே அவங்களுக்கு அந்த இடத்துல ஆர்டர் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே களைப்பாக இருந்த போலீஸாருக்கும் தூங்கிக்கிட்டு இருந்த இளைஞர்களுக்கும் சில இளைஞர்கள் விசிறி எடுத்து வீசினதெல்லாமே மனிதநேயத்தோட வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்படி ஒன்றா ரெண்டா எக்கச்சக்கமான விஷயங்கள் அந்த போராட்டத்தில் நடந்துச்சு. சொல்லிக்கிட்டே போகலாம், நேரமும் பத்தாது. ஆனால் அவங்களோட நோக்கம் தெளிவாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலாக நடந்த இந்த போராட்டத்தோட பலனா மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியை ராஜினாமா செய்கிறதா அறிவித்தார். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களோட எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் இந்த போராட்டத்தை நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத அறிவித்தாங்க, சந்தோஷத்தோடு அறிவித்தாங்க. இப்படி அடிதடியில் ஆரம்பித்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போராடி கடைசியில் வெற்றி அப்படிங்கிற ஒரு இடத்துல முடித்த இந்த ஜென்சி தலைமுறையின் புதுவிதமான போராட்ட அணுகுமுறை பலரது பாராட்டுகளையும் பெற்றிருக்கு.